திருநெல்வேலியில் ஒரே நேரத்தில் 44 என்சிசி மாணவர்கள் இந்திய இராணுவத்திற்கு தேர்வாகி தேசிய அளவில் திருநெல்வேலி 5வது என்சிசி பட்டாலியன் கவனத்தை ஈர்த்துள்ளது. திருநெல்வேலியில் ஒரே நேரத்தில் 44 என்சிசி மாணவர்கள் இந்திய இராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இந்தியா முழுவதும் உள்ள இராணுவ பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை என்சிசி செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலியை தலைமை இடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4000 மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். என்சிசியில் சமீப காலமாக மாணவர்களுக்கு இராணுவ வேலையில் சேர்வதற்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி 5வது பட்டாலியனிலும் கமாண்டிங் ஆஃபீஸரான லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷ், எஸ்.எம். சந்தோஷ்குமார், சுபேதார் எஸ்.எஸ். பாண்டியன் அடங்கிய இராணுவ அதிகாரிகள் மாணவர்களுக்கு இராணுவத்தில் சேர பயிற்சி கொடுத்தனர். அதிகாரிகளின் தீவிர பயிற்சியினால் 5வது பட்டாலியனில் இருந்து 44 என்சிசி மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய இராணுவத்திற்கு தேர்வாகி அசத்தியுள்ளனர். எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த விருதை 5வது பட்டாலியனுக்கு வழங்கும் நிகழ்வு பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தின் இயக்குனர் சகாயராஜ் இந்த விருதினை வழங்கினார். 5வது பட்டாலியனின் இராணுவ அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து ஒருங்கே விருதினை பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசி கேடட் முன்னாடி இருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்கோம். எங்களை மோட்டிவேஷன் பண்ணி பயிற்சி தகுதி எல்லாம் கொடுத்து இந்தியன் ஆர்மி ஜாயின் பண்ணுறது அப்படி அனைத்து சார்களும் என்டிடிக்கு அழைச்சி ப்ளஸ் என்டிடி என்சிசி சார் என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் இப்போது சிக்லைட் இன்ஃபென்ட்ரியில் கிளர்க்காக ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ யூனிட் போகிறதுக்காக லீவ் வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 23-26 பேட்ச் என்சிசி கேடட் 5 தமிழ்நாடு பட்டாலியனில் என் பேட்சில் அரௌண்ட் 44 பேர் ஆர்மி செலக்ட் ஆனாங்க. அதுக்கு மெயின் காரணம் எங்களோட முயற்சியாக இருந்தாலும் 5 தமிழ்நாடு பட்டாலியனில் இருக்க எல்லா ஸ்டாஃப் சிஓஸ் எல்லோரும் கொடுத்த மோட்டிவேஷன், வேறு அவங்க கொடுத்த ஃபிசிக்கல் ட்ரைனிங், இதுதான் மெயின் காரணம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் திருவள்ளூர் காலேஜோட ஏஎன்ஓ வேறு 5 தமிழ்நாடு பட்டாலியனில் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி நாங்களும் முயற்சி பண்ணதுனால இப்போ 44 பேர் ஆர்ம்டு ஃபோர்ஸில் செலக்ட் ஆகியிருக்கோம். இது இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 2026 பெரிய ஃபஸ்ட்டு பட்டாலியன். இது ஒரே யூனிட்லேருந்து 44 அக்னி வீரர்கள் தேர்வு செய்து கடந்த 6 மாத காலங்களில் அவங்கள இந்தியன் ஆர்மிக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது ஒரு ரெக்கார்டாக இன்றைக்கி நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கோம். இந்த ரெக்கார்டு ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வடநாட்டில் ஒரு கிராமத்துலேயும் ஒரு வருஷத்துலையும் குறைஞ்சது 50 பேர் 100 பேர் பட்டாளத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய சவுத் இந்தியாவில் பட்டாளத்தில் போகிற ஆளுங்க ரொம்ப கம்மி. ஸோ அதை ஒரு மையமாக வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமோடைய ஆரம்பிக்கிறதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, என்சிசி கேடட்ஸ், நார்மல் என்சிசி கேடட்ஸு பி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட் வாங்கின கேடட்ஸு அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் அவங்களுக்கு தேர்ச்சி கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் ஒரு அனுபவம் ஆனதுக்கப்புறம் அவங்கள இந்தியன் ஆர்மிக்கு ரெக்ரூட்மெண்ட் ஜோன் அனுப்பிச்சு அவங்கள தேர்வு செய்கிறது தான் எங்களுடைய எய்மாக இருந்தது. அதில் மொத்தம் நாங்கள் இந்த வருஷம் 93 கேடட்ஸ் செலக்ட் பண்ணி 93 கேடட்ஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதி அதிலிருந்து 44 பேர் செலக்ட் ஆகி இப்போது இந்தியன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணி அவங்களுடைய பேசிக் ட்ரைனிங் அவங்க முடிச்சுட்டாங்க. அதில் 2 பசங்க இன்றைக்கி லீவில் இருந்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருக்க 2 பசங்களும் அந்த 44 கேடட்ஸில் 2 பசங்க. அவங்க பாக்கி எல்லாருமே 42 கேடட்ஸ் அவங்கவுங்க யூனிட்டில் போய் சேர்ந்து அவங்க பணிபுரிஞ்சிட்ருக்காங்க நார்த் இந்தியாவில். மேலும் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா, வரப்போகிற வருஷங்கள்லேயும் கரெக்டான ஒரு ட்ரைனிங் ரிட்டன் டெஸ்ட்லேயும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் மெடிக்கல் டெஸ்ட்லேயும் கரெக்டான அவங்களுக்கு தேர்வு கொடுத்து எங்களுடைய ரெக்கார்டையே திருப்பி அடுத்த வருஷம் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய ஒரு மெயின் எய்மாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த யூனிட் மொத்தம் இந்த யூனிட்டில் ஒரு 20 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியான ஒரு துறையில் ஒரு வேலை இருக்குது. அவங்கவுங்க ரிட்டன் டெஸ்ட்டில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸில், மெடிக்கல் டெஸ்ட்டில் யாரெல்லாம் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்களெல்லாம்
ட்ரெயின் பண்ணி அவங்கள முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது இந்த யூனிட்டோடைய ஒரு எய்மாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து திருநெல்வேலி யூனிட். எங்களுடைய யூனிட்டை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற யூனிட்ஸும் வந்து இதே மாதிரி அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய பர்சன்டேஜ் இந்தியன் ஆர்மியில் எவ்ரி இயர் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த ரெக்கார்டு வந்து இந்தியா 7 யூனிட் இருக்குது இந்தியாவில், என்சிசி யூனிட். இதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ரிட்டனுக்கு முன்னாடியே நாங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் முதலே மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிடுவோம். அதை அவங்க படித்து அதுலேருந்து அவங்க தேர்ச்சி பெறலாம். அது இல்லாமல் எங்ககிட்ட யூனிட்குள்ளே ஒரு செல் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சேம் அந்த டைம் அந்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 60 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸாமில் எப்படி இருக்கோ அந்த சேம் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டு, அவங்களுடைய ஃபிசிக்கல்ஸ், அவங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டு, இது எல்லாமே அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதே மாதிரி நாங்கள் நடத்துவோம். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் அதில் பயிற்சி கொடுத்தனால அவங்க தேர்ச்சி பெறுறாங்க. இருக்குது என்னுடைய எங்கிட்ட தென்காசி, திருநெல்வேலி, அவர் தூத்துக்குடி, பாதி தூத்துக்குடி, இதில் எங்கிட்ட டோட்டலி 39 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, ஸ்கூல், காலேஜ். ஸோ அதில் எங்ககிட்ட ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் நடத்துவோம். அந்த முகாம்லேருந்து செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வாலண்டியர் கேட்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க மோட்டிவேட் பண்ணி அங்கே இருக்கிற கேடட் செலக்ட் பண்ணி அங்கேருந்தே முதல் வருஷத்துலேருந்தே அவங்களுக்கு நாங்கள் தேர்ச்சி கொடுத்துட்ருக்கோம். இல்லை, கிளாஸுக்கு வருஷத்துக்கு மொத்தம் 40 கிளாஸ் நடக்கும், 3 முகாம் நடக்கும். இந்த 40 கிளாஸும் 3 முகாம் வந்து ஒரு முகாமும் 10 நாட்கள் நடக்கும். அந்த முகாம்லேயும் அந்த கிளாஸஸ் இந்த 2லேயும் அவங்களுக்கு வந்து தேர்ச்சி கொடுத்துட்டே இருப்போம். அது இல்லாமல் இங்கேயும் வந்து ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட், 3 சர்டிஃபிகேட் இருக்குது. அதுலேயும் அவங்க தேர்ச்சி பெறணும். அந்த தேர்ச்சி பெற்று அவங்க போகும்போது அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக. ஸோ நார்மலாக வந்து நார்மல் பேக்ரவுண்டில் வரவங்களுக்கும் என்சிசி பேக்ரவுண்டில் வரவங்களுக்கும் இந்த ஒரு வேறுபாடு இருக்குது. இதில் அவங்களுக்கு அதை தூக்கி கொடுத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறது. மற்றவங்க பண்ணுறாங்க, கேடட்ஸ் அவங்களே போய் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டு முறையில் பண்ணனால இவ்வளோ பேர் ஒரே டைமில் தேர்ச்சி பெற முடியும். இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு. இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ மகாராஷ்டிராவில், பஞ்சாபில், டெல்லியில் இன்றைக்கியோடைய பேச்சு வந்து திருநெல்வேலி பற்றி தான் பேச்சு டெல்லியில். இல்லை, இது ரெக்கக்னைஸ் ட்ரைனிங் இல்லை, இது எங்களுடைய ஓன் முயற்சியில் இருக்குது. இதில் எந்த விதமான ட்ரைனிங்க்கு பணம் கட்டியோ அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. இங்கே இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் தேர்ச்சி கொடுக்குறோம். இப்போத்துக்கு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3க்குமே போகிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுடைய பசங்களை நம்ம அனுப்பிச்சிடுறோம் தேர்ச்சி பெற்று. ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமும் இப்போ இந்த பையனுக்கு 21 வயசு. இந்த பையன் உள்ளே போய் முதல்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான். இந்த பையன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244